பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பூமியில இயேசுவை சொந்த தெய்வமாய் கொண்டு வழிபடுகிற, அவரை ஆராதிக்கிற சந்ததி எப்படி இருக்குன்னா, ஏசாயா 61வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமாம், இந்த பூமியில எத்தனையோ விதமான மார்க்கங்கள், எத்தனையோ விதமான பக்தி மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்று இயேசு என்கிற அந்த மெய் தெய்வத்தை அறிந்து கொண்டு வாழுகிற சந்ததி தான் எல்லா இடத்துல ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியா இருக்கும். 30 வருடம் ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்துல இருந்த நான் எப்பொழுது தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் வந்தேனோ, எப்பொழுது அந்த சீயோனில் வாசமாய் இருக்கும்படியாய் வந்தேனோ, சீயோன் என்கிற தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுது வாசமாய் இருக்கும்படியாய் வந்தேனோ, அப்பொழுதுதான் ஏசாயா 61வது அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்லுகிறபடி, சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவர் இந்த பூமியில கடந்து வந்தது, இயேசு இந்த பூமியில கடந்து வந்தது துயரப்படுவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய். யார் ஆறுதல் படுத்துவார்? சீயோனில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்களை. இன்றைக்கும் தேவ ஆலயத்துல தேவன் கொடுக்கிற, ஏசப்பா கொடுக்கிற அவருடைய வாழ்க்கையின் பாதையில, இயேசு காண்பிக்கிற வழியில, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன அந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அவர்களுடைய சந்ததி, அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். நான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு குடும்ப தலைவனாய், குடும்ப தலைவியாய், என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சந்ததியாய் இருக்கிற பொழுது அவர்கள் அறியப்பட்டிருப்பார்கள். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு இந்த பூமியில நம்மளை குலைக்க நினைக்கிற, நம்முடைய வாழ்க்கையை குலைக்க நினைக்கிற எத்தனையோ வல்லமைகள் இருக்கிறது, எத்தனையோ சக்திகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு மத்தியில மெய் தெய்வமாக இயேசுவை பின்பற்றி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இந்த பூமிக்கு வந்த அவரை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த இயேசு ராஜாவை மனதில் தரித்து கொண்டு அவருக்காக வாழுகிற ஒரு சந்ததி தான், அவருக்காக வாழுகிற ஒரு சந்ததி தான் ஆசீர்வாதமான சந்ததியா இருக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இதுவரைக்கும் இயேசுவின் நாமத்தை அறியாதவர்களா இருந்தால் ஒரு விசை உங்களுக்கு சொல்லுகிற, இயேசு என்கிற அந்த மெய் தெய்வத்தை பற்றி கொள்ளுகிற பொழுது, இயேசு என்கிற அந்த தெய்வத்தை அண்டிக் கொள்ளுகிற பொழுது, இயேசுதான் எனக்கு வழி, அந்த சிலுவையின் நிழல்ல நான் தஞ்சமாய் வரணும். இன்னைக்கு ஒருவேளை துயரத்துல, கலக்கத்துல, மன போராட்டத்துல இந்த வாழ்க்கை சஞ்சலமா இருக்குது, இந்த வாழ்க்கை தோல்வியா இருக்குது, இந்த வாழ்க்கை விரக்தியா இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு பதில், இயேசு உங்களை வாழ வைப்பார், இயேசு உங்களை உயர்த்துவார். நீங்க இயேசுவை பின்பற்றுகிற பொழுது, நீங்க இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சந்ததி உருவாக்குகிற பொழுது, இந்த வார்த்தையின்படி அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். இன்றைக்கு வாழ்வதற்கே ஆதாரம் இல்லை, இன்னைக்கு வாழ்வதற்கே அர்த்தம் இல்லை. நான் வாழ முடியுமா இருக்கிறேன்னு உங்களை, உங்க சந்ததிய, உங்களுடைய கோத்தரத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பார், கோடா கோடியா பெருக செய்வார். அந்த வல்லமை, அந்த கிருபை தேவனிடத்தில் இருக்குது. அதற்காக தாங்க கல்வாரி சிலுவையில தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதற்காக தாங்க அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை கிரயமாய் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை இயேசு உங்க வாழ்க்கையில இல்லைன்னா, ஏசப்பாவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை இந்த வசனத்தின்படி அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். உங்கள் சந்ததியை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற நன்மையை பார்த்து, விசேஷமாய் உங்களுக்கு இருக்கிற நித்திய ஜீவனுக்கு அந்த உறுதியை பார்த்து ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்ளுவாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஒரு விசை, இயேசு பற்றி எனக்கு தெரியாது பாஸ்டர், இந்த இயேசு எனக்கு வேணும், நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துகிற இயேசு என்னை வேணும் அப்படின்னு சொல்றவங்க என்னோட கூட ஜெபிங்க. இந்த நாளில ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி, இந்த பிரசங்கியா சொல்லுகிறபடி அந்த இயேசு என் வாழ்க்கையில வேணும். என் வாழ்க்கையில் இருக்கிற விரக்தி மறையணும், சோக மறையணும், பலவீனம் மறையணும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ சிலுவையில எனக்காய் ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் இருதயத்துல வாங்கப்பா,
எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, என் இருதயத்தில் உங்களுக்கு இடம் கொடுக்கிற ஆண்டவரை நீங்க சொல்ல சொல்ல இருதயத்துல ஆண்டவர் பிரவேசிக்கிறார், உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை இயேசு வைத்து இருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. தேவனுக்கு சாட்சியா இருங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. தேவாதி தேவன் மகிமையை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் பூத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.